السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منكما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அனைத்து புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அகிலத்திற்கோர் அற்கொடையாம் எம் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தபு தாபீன்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் வற்றாத கருணை உண்டாகட்டுமாக என்று பிரார்த்த வண்ணம் என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நாவை பேணுதலை பற்றி நாம் பார்ப்போம். இறைவன் நமக்கு எண்ணற்ற அற்கொலைகளை வழங்கியிருக்கின்றான். அவன் நமக்கு வழங்கியிருக்கின்ற அற்கொலைகளில் இஸ்லாம் என்பது உன்னதமான ஒரு அற்கொலை. நாம் எல்லாம் இறையருளின் காரணத்தினாலே முஸ்லிமாக இருக்கின்றோம். இல்லையெனில் நாமும் ஏதேனும் கல்லையோ அல்லது பல கடவுட்கொள்கை உள்ளவர்களாகவோ இருந்திருப்போம். நம்மை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றியது இஸ்லாம் என்னும் பொக்கிஷம். இதுவும் ஒரு அற்கொலையே. இஸ்லாத்திற்கு பிறகு மிக சிறந்த ஒரு அற்கொலையாக இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற நாவை குறிப்பிடலாம். நாவு ஒரு மிக சிறந்த ஒரு அற்கொலையாக இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்றான். இதனைத்தான் இறைவன் தன் திருமறை குர்ஆனில் மிக அழகாக கூறுகின்றான். 90வது அத்தியாயமான 8-9வது வசனத்தில், லம் யஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபதைன். அவனுக்கு 2 கண்களையும் நாவுகளையும் 2 உதடுகளையும் நாம் அமைக்கவில்லையா? நம்மிடம் எவ்வளவோ உதவிகளை பெற்றிருக்கின்ற ஒரு மனிதரிடம் சென்று, உங்களுக்கு நான் இன்ன உதவிகளை செய்தேனே, இன்னவாறு செய்தேனே, இவ்வாறு செய்தேனே என்று அவர்களை மனநோக செய்து அவர்களிடம் நான் இவ்வாறு செய்தேனே, நீங்கள் என்ன எங்களுக்கு செய்தீர் என்று கூறுவோம். இதே போன்றுதான் இறைவன் நம்மை பார்த்து நான் உனக்கு நாவை தந்தேனே, உனக்கு பல அற்கொலைகளை தந்தேனே, உனக்கு நான் பல கண்களை தந்தேனே, உனக்கு கைகளை தந்தேனே, விரல்களை தந்தேனே, நீ என்ன செய்தாய் என்று இறைவன் நம்மை பார்த்து மறுமை நாள் கேட்பான். அதற்கு நாம் என்ன பதில்களை வைத்திருக்கின்றோம்? சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. நாம் சற்று சிந்தித்து கூட பார்க்காமல் ஒரு மனிதனிடம் சென்று, உனக்கு நான் இவ்வாறு செய்தேனே, நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் நாவு, அதே நாவு அல்லாஹ்வின் தந்த அற்கொலைகளை நாம் என்ன செய்தோம்? சிந்தித்து பாருங்கள். இந்த நாவினால் நாம் பல தவறுகளை செய்திருப்போம். இந்த நாவினால் பல பொய்களை பேசியிருப்போம். இந்த நாவினால் பலரை திட்டியிருப்போம், பலரை குறை செய்திருப்போம், பலர்களை அனாச்சாரமாக பேசியிருப்போம், அவர்களை விட்டு பிறரிடம் பேசியிருப்போம். ஆனால் இந்த நாவினால் திக்ர் செய்தோமா? இந்த நாவினால் நாம் இறைவனை துதித்தோமா? இந்த நாவினால் நாம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் என்று நாம் கூறினோமா? இல்லை. இந்த நாவினால் நாம் மற்றவர்களை குறை சொல்லவோ மற்றவர்களை திட்டவோதான் இந்த நாவை அதிகமாக பயன்படுத்தியிருக்கின்றோம். ஆமாம் சகோதரிகளே, நாம் சகோதரிகளே சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் இந்த நாவினால் என்னென்ன செய்தோம் என்று. இந்த நாவினால் தான்
ஒரு சமுதாயம் அழிவிற்கு காரணமாகவே இருந்திருக்கின்றது. இதனை இறைவன் தன் திருமறை குர்ஆனில் அழகாக கூறுகின்றான். 2வது அத்தியாயமான 68, 71வது வசனத்தில் 2வது அத்தியாயமான 68, 71வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக, அது எத்தகையது என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துவான் என்று அவர்கள் கேட்டார். அது கிழடா, கன்றா அல்லது இரண்டும் இல்லாத மாடா என்று எங்கள் கூறுவீராக என்று. எனவே உங்களுக்கு கட்டளையிட்டதை செய்யுங்கள் என்று அவர்கள் கூறினார். உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக, அது எத்தகைய நிறம், பார்ப்பவர்களுக்கு பரவசம் செய்யக்கூடிய கருமஞ்சள் நிறம் என்று கூறினார். உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக, அது எத்தகையது, எங்களை அது குழப்புகின்றது, அந்த மாடு எங்களை குழப்புகின்றது. அதுக்கு மூசா நபி சொல்றாங்க, அந்த மாடு நிலத்தை உழவதற்கும் விவசாயத்திற்கும் நீர்ப்பாய்ச்சலுக்கும் பழக்கப்பட்ட மாடு, எந்த ஒரு குறைகளும் இல்லாத ஒரு மாடு அப்படின்னு சொல்லி மூசா நபி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இறைவன் தன் திருமறை குர்ஆனில் அழகா சொல்றான். இப்படிப்பட்ட கேள்விகளால் தான் தேவையற்ற கேள்விகளால ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு உரையில இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 2559 அத்தியாயமா இது பதிவு செய்யப்படுது. அல்லாஹ்வின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது மக்கள்ல ஒருத்தர் கேட்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா நபியே, யா தூதரே, தூதரே, அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு கூப்பிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் மீது ஆண்டுக்கு ஆண்டு ஹஜ் நிறைவேற்ற வேண்டுமா. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஆண்டுக்கு ஆண்டு, வருஷத்துக்கு வருஷம் நாங்கள் ஹஜ் நிறைவேற்றணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்துறாங்க. இதே கேள்வி 3 டைம் கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் ஆமான்னு சொல்லிட்டேன்னா உங்கள் மேலே அது கடமையாயிரும். அப்போ அது நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில நீங்கள் பாவியாகவும் நரகத்தில் தூக்கி எறியக்கூடிய ஒரு மனிதனாக நீங்கள் மாறிடுவீங்க. அதனால தான் நான் ஆமான்னு சொல்ல, இல்லைன்னு சொல்ல, நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் செய்யுங்க, நான் விட்டுட்டேன். நான் சொல்லக்கூடிய கேள்விகளை அதிகமாக கேட்காதீங்க. அதிகமாக கேட்டங்காட்டி தான் பல ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, நரகத்தையும் சொர்க்கத்தையும் தீர்மானிக்கக்கூடியது இந்த நாவாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த நாவு 800 கிராம் இந்த எடையுள்ள இந்த நாவு, இந்த 800 கிராம் எடையுள்ள இந்த நாவுனால சொர்க்கத்தை செல்லக்கூடியது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அதிகமாக அல்லாஹ்வை துதிச்சோம் அப்படின்னா, இந்த நாவு மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய சாட்சி சொல்லக்கூடியதா இந்த நாவு இருக்குதான். இந்த நாவு இந்த மனிதன் என்னை அதிகமாக நல்ல ஒரு காரியங்களுக்காக மட்டும்தான் பயன்படுத்தினாங்க என்ன, அதனால இந்த மனிதனை நீ நரகத்துக்கு போடாத, நீ சொர்க்கத்துக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் இறைவனை சாட்சி சொல்லக்கூடியதா இருக்கான். அதுவே நம்ம ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம தவறான முறையில் நம்ம தவறான முறையில் பயன்படுத்தி பாருங்க, அந்த உறுப்புகள் நம்மளை நரகத்துக்கு போடக்கூடிய, நம்ம ஒரு சின்ன தவறுகள் செஞ்சிருந்தனாலும் நல்ல ஒரு அமல்கள் செய்தாலும் அந்த உறுப்புகள்ல என்ன சொல்லுமா, என்னை இன்னவாறு பயன்படுத்தினாங்க இந்த மனிதர் இந்த மாதிரி ஒரு செயல்களுக்கு செயல்படுத்தினாங்க. அப்போ இந்த மனிதர் நீ நரகத்துக்கு தான் போடணும், நீ சொர்க்கத்துக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்புகளும் நம்மளுக்கு எதிராக சாட்சி சொல்லுதான். அப்போ இந்த 50 கிராம் எடையுள்ள இந்த நாவுனால எத்தனையோ பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நல்லதே பேச வேண்டும். இதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து ஒரு ஹதீஸ் இதை குறித்து நம்ம எப்படின்னு பார்த்தோம்னா, இறைவன் நாவை தந்திருக்கின்றான் அப்படின்னா, நம்ம இந்த நாவுனால பிறரை குறை சொல்லாமலும், பிறர் மனதை புண்படுத்தாமலும், பிற வீண் அனாச்சரமாக பொய் சொல்லி புரட்ட சொல்லி நம்ம சொல்லக்கூடியவங்களா இல்லாமல் நல்ல முறையில் இந்த நாவை நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா
நம்ம அதிகமான முறையில் நல்லதே நடக்கும். எனவே இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை நாவை பயன்படுத்தி செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரும் ஆக்கி அருள்வானாக. வாஹித்தாமன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.